வெகோண்ட பார்ட்ஸ்கள் இருக்குது, வெகோண்ட கவலியல் இருக்குது, நல்ல ஒரிஜினல் கவலியல். டென்ட் கிடக்கு ஃபோக்கஸ் லைட்டாக போட்டினா சரி, இந்த கிரவுண்டு போட்டுலாம் வாலிபால் கிரவுண்டு கண்ணு கட்டி போட. இது சூட்டின்ட்டு நல்ல நல்ல சொக்கச்சோ. சூட்டி பப் மோட்டர் வைக்கின்ற சாமான் கொஞ்சம் ஓட்டம் கூட. அது இன்ஜின் சாமான்கள் கிடக்கு நிறைய. ஓகே, ஃபுல்லாக சூட்டின்ட்டு தான். பஜின்ற கொம்பு இருக்குது. தேடி பார்த்து வந்துக்கினேன்டா இங்கே எப்படியோ அந்த சாமான் எடுத்துகிட்டு போகக்கூடிய மாதிரி இருக்குது. இப்போ 400-500 டயர் விற்று போட்டோம், ஒரு டயரும் கம்ப்ளைண்ட் இல்லை. பாவிக்குதுன்னு சொல்கிறாங்க, வந்து எடுக்கிறாங்க. பென்சன் இருக்குது, இது டொயோட்டாட இருக்குது, நிசான்ட இருக்குது, ஹோண்டாட இருக்குது. நெல் போட்டு வைக்கிறதுக்கு இப்போ முக்கியமாக எடுக்கணும். இது எலி பிரச்சனையில் இருக்காங்க. பழைய சாமான் பஞ்சியாவத்தி என்று தான் சொல்கிறேன் இந்த கடையை. இப்போ இது நாங்கள் சாம்பிளுக்கு வச்சுருக்கிறோம். 300 இருக்குது இதில். விலையல் நேர கதைக்கலாம் எடுக்கலாம். டபுள்எஸ்க்கு போட்டலாம். நீங்கள் சிவி செட்டுண்டு கடையில் புது டயர் வந்து 4800 என்னவோ போகுது. நாங்கள் 2500 ஒரு டெண்டரில் எடுத்து நாங்கள் வேந்த கலாட்டி செப்பரேட்டாக வச்சுருக்கிறோம். கேட்குறத கொடுப்போம். நீங்கள் யாழ்ப்பாணத்தில் எங்கேண்டாலும் தடவை போட்டு வாங்குவோம். இங்கே தேவையான சாமான் கிடக்கு. ஃபோன் நம்பர் தந்துருக்கிறோம். ஃபோன் நம்பரில் அடிச்சு கேளுங்க. 80-90 வாட்டபம் வந்தது, கொஞ்சம் வித்துட்டோம். மற்ற பார்ட்ஸ் கலட்டி வச்சுக்கிறோம். இதெல்லாம் கடையில் வேண்டி போட்டோன்னு ஒரு நட்டை போடுறாங்க. அண்ணன் அதை புரிய அடிக்கிறதுன்னு இஞ்சாம் போயிருவாங்க. தேடி ஒரிஜினல் நட்டை போடுறதுக்கு ஒர்க் பண்ணுது என்ன? ஓ, ஏமாசர் உண்டு, மற்ற காருண்ட ரிம்கள் இருக்குது, வேனுண்ட இருக்குது, கேடிஹெச்சுண்ட இருக்குது. இதுக்கு கேடிஹெச்சுண்டு வாட்டபம் பார்ட்ஸுகள். அவங்க தோட்ட வேலை செய்கிறதுகள் வந்து வெயிலுக்கு இவ்வளோ கஷ்டப்படுறது. கொஞ்சம் ஆக்களை பார்த்து வியாபாரம் செய்யலாம். இப்போ எங்களுக்கு என்னென்னா ஆக்களை பார்க்க தெரியும் என்ன விலையை கொடுக்கலாம்னு. நாங்கள் ஒரு விலையை கொடுப்போம். இது ஓட்டப்பம் திருத்துறவர் 2 பேரே இல்லையா மெக்கானிக். இதில் வச்சு தான் வேலையெல்லாம் செய்கிறவர் செய்து முன்னுக்கு தருவாங்க. இங்கே வந்து வாகன சாமான அது இதெல்லாம் நாங்கள் டெண்டரில் எடுக்கிறது தான் வேலை செய்யும். தகட்டு ஜக்கிருக்கு அது விலை உறவு. இது ஒரிஜினல் ஜப்பான்ட்டு. பேசருண்ட ஹெட்லைட் இருக்குது, இது டிஸ்கவருண்ட வேலை செய்யும். அதெல்லாம் ஒர்க்கிங் கண்டிஷன். ஏர் எடுக்கிற கம்ப்ரேசர் மாதிரி மோட்டர் வந்து ஒர்க்கிங் கண்டிஷன் வேலை செய்யும். எங்கள்கிட்ட மெக்கானிக் இருக்கு, ஆள் வந்து திருத்தி தருவேன். மற்ற இந்த கிளைன் பண்ணுற ஆக்கள் எல்லாம் வருவாங்க இங்கே. இது சிவி செட் இன்ஜின் உண்டு. இதை நாங்கள் எதுவும் கேட்டால் கலட்டி கொடுப்போம். பார்ட்ஸுக்கு 12 பின் சிக்னல் இருக்குது, லைட்டுகள் இருக்குது. புத்தாம இருந்தால் தான் எடுப்போம் மோட்டர் ஜாக்கெட். புத்தாம இல்லையா இப்போ இங்கே வந்து எங்களை பரிசு கொண்டு வருவேன். இந்த பைக்குகளுக்கு எல்லாம் புத்தாங்களுக்கு சைலஞ்சர் சிவி செட் மோட்டர் பைக்கின்றேன்னு தேடி வருவாங்களா. அது எங்களுக்கு இன்ஜின் ஜாமான்லேருந்து முழுக்க கிடாது. என்ன ப்ரைஸ் மாதிரி கொடுப்பீங்க? இது உங்களுக்கு ஒரு வெளியில் டஸ்ட்டாக இருக்குது. மற்றபடி நான் எல்லாம் நீட்டாக தான் கொடுக்குறேன். அதில் ஒரு பக்கெட் மாதிரி ஒன்று இருக்குது. அது என்ன மாடல்ன்ட்டு எங்களுக்கு கண்டு விளங்க இல்லை. அது என்ன சாமான. ஓகே, ஹோல்ல போட்டுடுங்க. லான்சர் மோட்டர் சைக்கிள்ன்ற சேசி, மேட்டுன்ற சேசி, பிசன் ப்ளஸ்ன்ற சேசி அதுகள் கிடாக்கு. இப்போ எங்களை இந்தியா டீலிங்கும் இப்போ செய்கிற பிளான் இருக்குது. பஸ் அதையும் செய்வேன் நினைக்கிறேன். பைக் ஸ்பாட்ஸுக்கு கம்ப்ரஸர் டேங்க் ஒன்று இருக்குது. யாரும் தேவையானாக்கள் வீடியோ பார்க்க எடுங்க. இது வாகனத்தின் செல்லுகள் எல்லாம் கூடி இருக்கும். டொல்ஃபின் டேங்க் கிடாக்கு அங்கால. இது இஞ்சால மேட்டுன்ற இன்ஜின் ஒன்று கிடாக்கு. ஓகே, இது என்ன பார்ட்ஸா? மேட்டுன்ற பார்ட்ஸ். அது சொகச்சோர்லேருந்து A to Z இருக்கு. என்ன அந்த பழமை விரும்பியல் வந்து வாங்குவாங்க. என்ன இது அந்த ரலி சைக்கிள்களுக்கு முந்தி கூட்டுவாங்க. ஹலோ கைஸ், நாங்கள் பார்த்தீங்கன்னா ஜாழ்ப்பாணம் இப்போ பலாலி ரோட்டில் நிற்கிறோம். அதாவது பார்த்தீங்கன்னா திண்ணவேலி சந்தைக்கும் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா கோண்டாவில் சந்தைக்கும் இடையில பார்த்தீங்கன்னா ஒரு ஷொப் இருக்கு. அதாவது பார்த்தீங்கன்னா 2ஆம் தர பொருட்கள் விற்கிற ஷொப் இருக்கு. இவங்க பார்த்தீங்கன்னா A to Z எல்லா பொருட்களுமே விற்று கொண்டிருக்காங்க. நீங்கள் பைக்கு தேவையான பார்ட்ஸுகளை தேடித்துருவீங்க, இது இல்லாமல் இருக்கலாம். கொழும்புல ஆர்டர் பண்ணி எடுக்கக்கூடிய மாதிரி இருக்கலாம், இலங்கையிலே இல்லாமல் இருக்கலாம். அப்படிப்பட்ட பார்ட்ஸ்களை கூட இங்கே வந்து பார்த்து எடுக்கக்கூடிய மாதிரி இருக்கும். A to Z எல்லா பொருட்களுமே இங்கே வச்சிருக்காங்க. பைக்குண்ட பார்ட்ஸ் வேணுமா இருக்குது, ஃப்ரிட்ஜுகள பார்ட்ஸ் வேணுமா இருக்குது, வாட்டர் பம்ப் மோட்டர் அதுண்ட பார்ட்ஸ் வேணுமா எல்லாமே இங்கே இருக்குது. இதுவுமே இல்லைன்னு வாகனங்கள பார்ட்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா தாராளமாக வச்சிருக்காங்க. ஸோ இங்கே வந்து நீங்கள் வாங்கக்கூடிய மாதிரி இருக்கும். சரி, உள்ளுக்கு எல்லாரும் யோசிப்பீங்க, சரி இவ்வளவு சொல்கிறானே என்னென்ன பொருட்கள் இங்கே இருக்குன்னு சொல்லி சரி வீடியோ தொடர்ந்து போகலாம். உங்களுக்கு என்னென்ன பொருட்கள் இருக்குன்னு சொல்லி பார்க்கலாம். வாங்க வீடியோ அந்த வீடியோ என்ன சொல்லி பார்க்கலாம். வணக்கம் அண்ணா. வணக்கம். வணக்கம். 2வது சந்தைக்கிறோம். முதல்ல இந்த கடையை நம்மளுக்கு போட்டிருப்பேன். பார்த்தீங்கன்னா 2வது பார்த்தீங்கன்னா நிறைய சாமான் வந்திருக்கேன். ஸோ அதுக்காக பார்த்தீங்கன்னா வந்திருக்கிறேன். என்னென்ன சாமான் வந்திருக்குது புதுசா? ஃப்ரிட்ஜ் ஐட்டம் வந்திருக்கு. அது வேலை செய்யக்கூடியது இல்லை, வேலை செய்யாது. அந்த வாடி மீன் வியாபாரம் தொழில் செய்யறாங்க இருக்கிறேன். அவை அதை பாவிக்கிறதுக்கு வேலை செய்யாது. நல்ல ஃப்ரிட்ஜ் ஐட்டம் வந்திருக்கு. வாட்டர் பம்ப் ஐஸ் போட்டு அந்த மீனை போட்டு வைக்கிறதுக்கு. மற்றது வாட்டர் பம்ப் ஜாமான் வந்திருக்கு நிறைய. ஓகே ஓகே. வாட்டர் பம்ப் வந்து வேலை செய்யக்கூடியதும் இருக்கு, மேலே திருத்தி பாய்க்கக்கூடியதும் இருக்கு. சரி சரி, தொடர்ந்து பார்த்துக்கொண்டே வருவோம். என்ன ஒரு ஐடியா. இதான நீங்க சொன்ன ஃப்ரிட்ஜ்? இது ஃப்ரிட்ஜ் பட்டி வந்திருக்கு. பெரிய டீப் ஃப்ரிட்ஜ் தான். டீப் ஃப்ரிட்ஜ் வேலை செய்யாது. ஐஸ் போட்டு மூடி வைக்கிறதுக்கு நல்ல சாமி. ஓகே, பெரிய பெரிய சைஸ்லயும் இருக்கு. ஒரு சைஸ். இந்த ரம்முகள் எல்லாம் என்ன பிரைஸ் மாதிரி போகுது?
ப்ரைஸ்கள் ஒவ்வொரு விலையில இருக்குது 1400 இருக்கு. ஆ ஒரு லிட்டருக்கு ஏற்ற மாதிரி விலை வருது. முதல்ல 250. சொன்னீங்க தானே வீடியோ பார்க்காதவங்களுக்கு தெரிய தானே வேணும். என்ன ஜூஸுக்கா இது எடுப்பாங்க இது மோஸ்ட்லி? வந்து மேசன் விலை செய்கிறாக்கள் எடுப்பாங்க. மற்ற அந்த நெல் போட்டு வைக்கிறதுக்கு இப்போ முக்கியமாக எடுக்கணும். இது எலி பிரச்சனையில் இருக்குதான். ஆஹா எலி வெட்டும் நெல்லை சும்மா போட்டு வைக்க ஒரு வேக்கில் கட்டி வைக்க எலி வெட்டுதுன்னு சொல்லி இப்போ இதுதான் கூட எடுக்கணும் விரலுகள் ஓகே. முடியோட இருக்கு. மற்றது வீட்டு பாவனைகளுக்கு நல்லது. தண்ணி தேவைகளுக்கு அதுக்கு எடுக்கும். சின்ன சின்ன கேனுகள் எல்லாம் சின்ன இருக்கு. கேனுகள் எண்ணெய் அடிக்கிறது இப்போ அவசியம். எங்களை வந்து மெயினாக சந்தி பக்கத்துலானே இருக்குது, பலசர கடையில் பக்கத்தில். ஆஹா அப்போ எண்ணெய் அடிக்கணும்னு சொன்னால் கண்டு இங்கே வந்து வேண்டுவாங்க. இந்த கேன் வந்து 300 விற்கிறோம். ஆஹா வெளியில் டஸ்ட்டாக இருக்குது, மற்றபடி நான் எல்லாம் நீட்டாக தான் கொடுக்குறோம் நாங்கள். ஓகே. இது 40 லிட்டர் கேன் இருக்குது. இது 550 ஆஹா சின்ன வாளி 150. இது இது வந்து பிரிட்ஜின் சிலிண்டர் உண்டியல் செய்கிறதுக்கு எடுப்பாங்க. மற்ற ஆட்டோவை ஃபோன் போட்டுறதுக்கு எடுப்பாங்க. ஓகே. வெட்டி போட்டு செய்வாங்க. த்ரெட்மில்லுகள் இருக்குது. இது சட்டப்படி சாமான் இதுவும் வேணா ஃபுல்லா இல்லை இரும்பு பெல்ட்டில் என்ன செயினில் ஓடும். வேக்கிங்னு சொன்னால் இந்த வேலை செய்யுது. ஆஹா ஓடி பார்க்கலாம், நீங்கள் ஓடி பாருங்க. போமண்ணா இங்கே பாருங்க ஒர்க் பண்ணுது என்ன. ஓ ஓ தொடர்ந்து கூட நிறைய வாரதா இல்லாட்டி இப்படி 2 தான் கிடக்கா? இல்லை வேறு வாங்க பின்னுக்கு கிடக்கு பார்ட்ஸாகவும் கொடுப்பேன் பார்ட்ஸுக்கு. இது அடிக்கடி வந்துட்டே இருக்கு உங்களுக்கு? ஓ சென்டரில் இருக்க. இது வந்து கட்டர், கார்டின் கட்டர். ஆஹா இந்தியன் நல்ல சாமான். ஓகே. புதுசு என்ன? ஓ புதுசாக முள்ளுக்கு இருக்குது. புதுசு வெளியால என்ன ப்ரைஸ் போகுது, உங்கள்கிட்ட என்ன ப்ரைஸ்? வெளியில் என்ன ப்ரைஸ்ன்றங்களை வடிவா தெரியல. நாங்கள் 1400 அப்படி விற்கிறோம். இது ஓகே. நல்ல மற்றது கட்டர், இந்தியன். ஜெக்? ஜெக் வந்து இது கொண்டா ஜெக். ஆஹா தகட்டு ஜெக் இருக்குது, அது விலை உறவு. இது ஒரிஜினல் ஜப்பான்டு. ஆஹா 3000 ரூபா அப்படி வரும். ஓகே. இந்த இது மம்பட்டி பிடி இருக்குது, காயாப்படி காட்டுப்படியா குறைச்சி தான் கொடுக்குறோம். இது ஆஹா 400 இதை பார்த்து கொடுப்போம் பிடிக்கேற்ற மாதிரி. ஆக்களுக்கு ஏற்ற மாதிரி. அவன் இருக்கு. அவன் என்ன மாதிரி என்ன ப்ரைஸ்? அவன் வந்து சின்ன பிரச்சனை எல்லாம் வரும். ப்ரைஸ் அவ்வளோ விலை இல்லை. ஆஹா பார்த்து கொடுப்போம். இது விலையை சின்ன பிரச்சனையெல்லாம் தான் இருக்கணும். வேலை செய்யாது, திருத்தி எடுக்கலாம். டயர்கள் வீல்கள் எல்லாம் இருக்கு என்ன உங்கள்கிட்ட? டயர் ரிமோட் இருக்குது, எக்ஸ்ட்ரா வீலுக்கு, வேகனார் காருண்டு, மற்றது செல்ஃபியோ காருண்டு, அதுகளுண்டு. ஆஹா சுசுக்கி இது தேங்காய் மிஷின் ஆனா தேங்காய் ஒரு மிஷின் வேலை செய்யாது, இது வைண்டிங் செய்யும். சைக்கிள் மவுண்டன் சைக்கிள். என்ன ப்ரைஸ் மாதிரி கொடுப்பீங்க? இது உங்களுக்கு ஒரு 8000 ரூபாய் கொடுப்போம். என்ன சொல்றீங்க? ஓ விலை குறைவு தான். இப்போ இதை பற்றி தெரியாதாக்கள் வந்து அவ்வளோ கொடுப்பீங்க? தெரியாதாக்களோ தெரிஞ்சாக்களோ சைக்கிளுக்கு தான். ஓகே ஓகே. சர்வீஸ் பம்ப் இது. ஆஹா மோட்டர் வேலை செய்யும், தண்ணி அடிக்குது இல்லையான்னு சொல்கிறாங்க. என்ன பிரச்சனைன்னு தெரியல. ஓகே. மற்றது வந்து அந்த டயர் கடையில் இருக்குமா, ஒட்டுருவா அவிச்சு ஒட்டுருவது, டியூப் ஒட்டுருவது. இது வந்து வந்திருக்கு வாட்டர் பம்ப். ஆஹா எத்தனை வந்த இந்த முறை? 80-90 வாட்டர் பம்ப் வந்தது. கொஞ்சம் வித்துட்டம். மற்ற பார்ட்ஸ் கலட்டி வச்சுக்கிறோம். இதெல்லாம் திருத்தக்கூடிய சாமான். ஓகே. திருத்தெல்லாம் இங்கே இருக்குது. இது மூன்றும் திருத்தியே இருக்குது, வேலை செய்யும். அதெல்லாம் ஒர்க்கிங் கண்டிஷன். நீங்கள் திருத்த ஆள் வரதா என்ன மாதிரி? எங்கள்கிட்ட மெக்கானிக் இருக்கு, ஆள் வந்து திருத்தி தருது. ஓகே. இப்போ சொல்லி எடுத்து வச்சுட்டு போனால் அந்த பம்மை நீங்கள் திருத்தி கொடுப்பீங்களா? திருத்தி கொடுப்போம். இந்த ஜெனரேட்டர் இருக்குது, திருத்தணும். சரி ஸ்டார்ட் பண்ணும்போது தான் டீசலிங். என்ன ஃபேஸர் ஹெட் எல்லாம் இருக்கு போல? ஃபேஸர் ஹெட் லைட் இருக்குது. நேற்று ஒரு ஆள் பார்த்து வச்சுட்டு போனோம். 2 வாரம் எனக்கு காணிக்க. இது வந்து இந்த ஏர் எடுக்கிற கம்ப்ரேசர் மாதிரி மோட்டர் வந்து ஒர்க்கிங் கண்டிஷன் வேலை செய்யும். என்ன ப்ரைஸ் மாதிரி கொடுக்குறீங்க? இது ஒரு 20 ரூபாண்டா கொடுப்போம். 20,000. வெளிநாட்டன் நல்ல பம்ப், இது பிராண்டட் தான். ஆனால் என்னென்ன இங்கால நிறைய பார்ட்ஸ்கள் இருக்கு? பார்ட்ஸுகள் இருக்குது. இது வாட்டர் பம்ப் பார்ட்ஸுகள். அவங்க தோட்ட வேலை செய்கிறதுகள் வந்து வெயிலுக்கு நின்று இவ்வளோ கஷ்டப்படுறது. கொஞ்சம் ஆக்களை பார்த்து வியாபாரம் செய்யலாம். இப்போ எங்களுக்கு என்னென்னா ஆக்களை பார்க்க தெரியும் என்ன விலையை கொடுக்கலாம்னு. நாங்கள் ஒரு விலையை கொடுப்போம், பார்த்து குறைச்சி கொடுக்குறது. ஆக்களை பார்க்க தெரியும் தான் இவருக்கு என்ன மாதிரி செய்யலாம் வியாபாரம். இதுகள் என்ன? இது வந்து வாட்டர் பம்ப் தான். அது ஒரு முடலில் அடிச்சுக்கிறாங்க. ஓகே. அது எல்லாம் போட்ட பம்ப் தான். பார்ட்ஸுக்கு கலண்டப்புறம் எல்லாம். மற்ற அந்த சில்வரில் ஒரு பக்கெட் மாதிரி ஒன்று இருக்குது. அது என்ன மாடல்ன்ட்டு எங்களுக்கு கண்டு விளங்க இல்லை. அது என்ன சாமான். ஓகே. தெரிஞ்சாக ஹோனில் போட்டுடுங்க. கீழே நெட் மாதிரி இருக்குது, வெளியில் ஒரு அவுட் பைப் ஒன்று அப்படியே வருது. கேனுகள் எல்லாம் இது போன வீடியோவில் பார்த்த மாதிரியே இருக்குது. விற்கிறது நல்ல ஓட்டமாக ஓடும் இது. ஓகே. எல்லாம் 500 அப்படி கொடுக்குறீங்களா? 500 ரூபாண்டாலும் கொடுப்போமோ. இங்கால ஒரு ஃப்ரிட்ஜ் ஒன்று இருக்குது. ஃப்ரிட்ஜ் இது வேலை செய்யும். நாங்கள் பெருசாக திருத்தையில் அப்படியே விட்டுட்டோம், கலெக்டராக வச்சா. ஓகே. இதில் என்ன ப்ரைஸ்ண்ணா? ஃபேன் நெட்டு சோடி 300 ரூபா. ஓகே.
ஓகே. மற்ற இஞ்சால இரும்பு சாமான் இரும்புகளை தான் ஏற்றுவோம் பெருமாள் அது த்ரெட் மில்லின்ற பார்ட்ஸ் இருக்கு பார்க்குறாக்கள் இதெல்லாம் ரெட்மில பார்ட்ஸ் தானே? பார்ட்ஸோ ஓகே. என்ன பைக்கெல்லாம் வச்சிருக்கீங்க உங்களுக்கு? ஹீரோ சிம் மோட்டர் சைக்கிள் ஒன்று நிற்கிது முந்தையும் நின்றாதே கொடுத்துட்டோம் இது அப்புறம் ஒன்று வந்து நிற்கும். ஓகே. இங்காலையும் இருக்கு இந்த பார்ட்ஸ். ലാൻസർ மோட்டர் சைக்கிளிൻ്റെ சேசி மேட்டிൻ്റെ சேசி பிசன் ப்ளஸ்ൻ്റെ சேசி அதுகள் கிடாக்கு. ஓகே. இதெல்லாம் வந்து எங்கே இருந்து எடுப்பீங்க? இது வந்து நாங்கள் புத்தாமி இருந்தால் தான் எடுப்போம் மோட்டர் சைக்கிள். புத்தாமி இல்லைண்டா இப்போ இங்கே வந்து எங்களை பரிசு கொண்டு வருவேன். ஓகே ஓகே. புத்தகங்கள் எல்லாம் இருக்கு இந்த பைக்குகளுக்கு? எல்லாம் புத்தாங்களுக்கு. கண்டியில இருந்தும் எங்களுக்கு பார்ட்ஸ்கள் வாரது. அங்கே இருந்து ரிம்முகள் வாகனத்தின் டெலோவில்கள் வீல் கப்புகள் அதில் எல்லாம் பெறும். சில அரைவாசி சாமான் வெளியிலேருந்து இறக்குறோம் நாங்கள். ஓகே. இப்போ எங்களை இந்தியா டீலிங்கும் இப்போ செய்கிற பிளான் இருக்குது பஸ் அதையும் செய்வேறேன்னு நினைக்கிறேன். பைக் பார்ட்ஸுக்கு கம்ப்ரஸர் டேங்க் ஒன்று இருக்குது. யாரும் தேவையானாக்கள் வீடியோ பார்க்க எடுங்க. ப்ரைஸ் வந்து பஸ்ஸோட காய்ச்சி தான் சொல்லுவாங்க. புல்லு வட்டி அந்த மிஷின் இருக்குது தானே, ஓ அதுவிൻ്റെ பார்ட்ஸும் இருக்குது. ஒர்க்கிங் கண்டிஷனா என்ன மாதிரி? இது அந்த கேண்டில் மட்டும்தான் கிடக்கு, பைப்போட கிடக்கு. ரெண்டு ஆடக்கு ஒரு மிஷின் ஒன்று கிடக்கு. செய்து எடுக்கிறாக்கள் எடுக்கலாம். செய்து கார்பரேட்டர் எல்லாம் கிடக்கு. ஓகே. மற்ற இது ஃப்ரிட்ஜிൻ്റെ சிலிண்டர் டேங்க் எல்லாம் வச்சிருக்கீங்க? டேங்கு பெசன் ப்ளஸ்ன்ற அது சரி வராது டேங்க். ஓகே. சூட்டி பப் மோட்டர் வேகின்ற சாமான் கொஞ்சம் ஓட்டம் கூட. அது இன்ஜின் சாமான்கள் கிடக்கு நிறைய. ஓகே. ஃபுல்லாக சூட்டிൻ്റെ தான். இன்ஜின் சாமான் மற்ற முன் சொக்கச்சோறு அதெல்லாம் எல்லாம் இருக்குது. இதெல்லாம் தேடி வருவாங்க. முன் சொக்கச்சோறு தராசுலாம் வச்சுருக்கீங்க? தராசு இது பழைய மாடல் தராசு வேலை செய்யும். நாங்கள் நிறுக்கிறோம் நாங்கள். ஓகே. சைலஞ்சர் சிவி செட் மோட்டர் வேக்கின்றேன்னு தேடி வருவாங்க. அது எங்களுக்கு இன்ஜின் சாமான்லேருந்து முழுக்க கிடக்கு. கேசிங்கள் இல்லை, இன்ஜின் சாமான் கிடக்கு. ஓகே. இது என்ன? இது சிவி செட் இன்ஜின் உண்டு. இதை நீ நாங்கள் எதுவும் கேட்டால் கலட்டி கொடுப்போம். பார்ட்ஸுக்கு பார்ட்ஸ் இல்லைன்னா நீங்கள் கொடுப்பீங்க? கலட்டி கொடுப்போம். ப்ரைஸ் என்ன பார்த்து செய்வீங்களா என்ன மாதிரி? ப்ரைஸ் பார்த்து கொடுப்போம். இப்போ எங்களுக்கு மோட்டர் சைக்கிள் விலையை பார்த்துட்டு நான் கொடுப்போம். அவ்வளோ பெரிய விலை கூட இல்லை, பார்த்து கொடுப்போம். ஓகே. சொப்பச்சோறு எல்லாம் இருக்காது. ஓகே. ஒரு பைக்குண்டா ஒரு பைக்கை கழட்டி அத்தனை பார்ட்ஸையும் வச்சுருப்பீங்க? கழிக்கிறதா கழிச்சிடும், விற்கக்கூடியதை வச்சிடும். குடங்கிராம எல்லாம் கிடக்கு சிவி செட்டுன்னு. ஓகே. தீபார்கள் எல்லாம் சிவி செட்டுன்ற கிடக்கு. இன்ஜின் கேஸ் வேறு இது இஞ்சால மேட்டுன்ற இன்ஜின் ஒன்று கிடக்கு. ஓகே. இது என்ன அந்த பார்ட்ஸா? மேட்டுன்ற பார்ட்ஸ். அது சொக்கச்சோர்லேருந்து A to Z இருக்கு என்ன? இது மற்றது எலோவில்கள் இருக்குது. சவாரின்ற எலோவில் கிடக்கு. சிவி செட்டுன்ற எலோவிலும் கிடக்கு. கிடக்கு. ஓகே. பழைய பார்ட்ஸுங்க ஓட்டம் கூட தானே. இப்போ பழைய பார்ட்ஸுண்டு வாரது காரணம் வந்து பழசை போட்டால் ஒரிஜினலாக இருக்கும், புதுசு எடுத்தால் தேய்க்குது காலட்டுதுன்னு சொல்கிறாங்க. அது வந்து கடையில் வேண்டி போட்டோன்னு ஒரு நட்டை போடுறாங்க. அண்ணன் அதை புரிய அடிக்கிறதுன்னு நட்டு இஞ்சாமல் போயிடுவாங்க. தேடி ஒரிஜினல் நட்டை போடுறதுக்கு. கேஸ் குக்கர் ஒன்று கிடாக்கு. அது இந்த மிச்ச பார்ட்ஸ் அங்கே புரிம்பாக இருக்குது. ஓகே. 12 பின் சிக்னல் இருக்குது, லைட்டுகள் இருக்குது. மற்றது இப்போ நாங்கள் ஒரு சிக்னலை மாற்ற போனோம்னா டிஃப்ரெண்ட் ரொம்ப தெரியும். பழசையை மாற்றினா சோடி இல்லை. பழசையாண்டா சோடியா எடுத்து மாற்றினா தெரியாது. மற்ற இந்த கிளைன் பண்ணுற ஆக்கள் எல்லாம் பெறுவாங்க இங்கே. இது இந்த இது என்ன வைப்பர் மோட்டர் இது வேணுண்டு. மற்றது இந்த கதவு லொக்குகளும் கிடக்கு. இப்படி இந்த வந்து வாகன சாமான அது இதெல்லாம் நாங்கள் டெண்டரில் எடுக்கிறது தான். வேலை செய்யும்னு சொல்லி தான் கொடுக்குறோம் வாகன சாமான்கள். டெண்டரில் எடுத்து நாங்கள் இந்த கலாட்டி செப்பரேட்டாக வச்சுருக்கிறோம். கேட்குறத கொடுப்போம். ஸ்ப்ரிங் எல்லாம் இது இந்த பிள்ளைகள் சீசோ செய்கிறதுக்கு எல்லாம் எடுப்பாங்க. இதெல்லாம் பெருசு மட்டும் கிடக்கணும். இது வாகனத்தின் செல்லுகள் எல்லாம் கூடி இருக்கணும். டொல்ஃபின் கிடக்கு அங்கால. இது வேறு வாகனங்கள். இது ஓட்டப்பம் திருத்துறவர் பேரே இல்லையா மெக்கானிக். இதில் வச்சு தான் வேலையெல்லாம் செய்கிறவர் செய்து முன்னுக்கு தருவாங்க விற்கிறதுக்கு. ஓகே ஓகே. இது திருத்தி கொண்டு இருக்கிற வாட்டப்பம் தான். அப்போ வேலைக்கெல்லாம் ஆளை பிடிச்சி தான் வேலை நடந்து வந்துருக்கா? எங்கட வேலை சம்பளத்துக்கு நிற்கிற எங்களோட. அப்போ உங்கள்கிட்ட சாமான் எடுத்துட்டு தந்தா திருத்தித்தாங்கன்னு சொன்னால் தருவீங்களா? இப்போ எங்கள்கிட்ட போட்டப்பம் அண்ணன் ஒன்றை செலக்ட் பண்ணி வச்சுட்டு இதை திருத்தங்கன்னு சொன்னால் நாங்கள் திருத்தி கொடுப்போம். ஆனால் 2-3 சாமான் வேண்டி தந்துச்சோன்னா சரி. இப்போ எல்லாம் நல்லதுன்னு நாங்கள் சொல்லலானே பூட்டேக்கு. ஒரு சில சாமான புதுசாக வேண்டி தந்தால் பூட்டி போட்டால் அந்த விலையை கொடுப்போம். இப்போ நாங்கள் பூட்டி வச்சுக்கிறத கேட்டால் வேறு விலையை போகும். என்னென்ன ஆட்டோ டயரா? ஆட்டோ டயர் ரீவில் தான் 2500 ரூபா விற்கிறோம். புதுசுமாய் கிடக்கு. புதுசு தான் ரிவல் போட்டுருக்கு. அது ஜீப் கட் பின்னு போடலாம். சோடியா ஒன்று போடுறதுக்கு இருக்குது. மற்றது
ஓகே. ஜீப் கட்ட 400 500 டயர் விற்று போட்டால் ஒரு டயரும் கம்ப்ளைண்ட் இல்லை. பாவிக்குதுன்னு சொல்கிறாங்க, வந்து எடுக்கிறாங்க, வீடியோ பார்க்குறாங்க, வந்து எடுங்க. இப்போ கடையில் என்ன ப்ரைஸ் போகுது உங்களுக்கு? என்ன கடையில் புது டயர் வந்து 4800 என்னவோ போகுது. நாங்கள் 2500 ஒரு டயருக்கு 2 டயர் கொடுக்குறோம். ஒரு டயர் ப்ரைஸுக்கு 2 டயரை கொடுக்குறோம். சோடியா போடலாம். இப்போ கயிறு ஒரு ஆக்கள் எல்லாம் வேண்டி போடினோம், ஒரு பிரச்சனையும் இல்லை. ஓகே. மற்ற அங்கே வாகனத்தின் டயர் இருக்குது. இந்த என்னென்ன வாகனத்தின் டயர் இருக்குது பிள்ளைட்டு? 195 15 டொயோட்டா கார்களுண்டு, கொண்டா வெசல் கார்களுண்டு எல்லாம் கிடக்கு. செகண்ட் தான் கலட்டின டயர்கள்லாம் சும்மா கொஞ்சம் காலம் போட்டு ஓடக்கூடிய மாதிரி இருக்கு. ஓகே. இது வந்து மகேந்திராண்ட டயர் ரிமோட கிடக்கு. ஓகே. இதுக்கு மிஷினின் ரிம்முகள் லேமாசர் உண்டு. மற்ற காருண்ட ரிம்முகள் இருக்கு, வேனுண்ட இருக்கு, கேடிஹெச்ண்ட இருக்கு. இதுக்கு கேடிஹெச்ண்ட. மற்ற இதுக்கு வேனுண்ட 14 சைஸ் டொல்ஃபின்டியா. ஓகே. இதுக்கு வெகனர் காருண்டு. என்ன புதுசுமாய் கிடக்கு? புது ரிம், ஒரிஜினல் ரிம். 13 வட்டாண்ட இருக்கு, டவுன் ஏசிண்ட இருக்கு, அல்டோ காருண்டு. மற்ற இஞ்சலாணி நட்டுகள் இருக்கு, மேலே மோட்டர் பைக்கின்ற பார்ட்ஸ்களும் இருக்கு. வெகோண்ட பார்ட்ஸ்கள் இருக்கு, வெகோண்ட கவலியல், நல்ல ஒரிஜினல் கவலியல். சின்ன இதுகள் தட்டி கட்டி நிமிட்டி போடலாம், இதில் இருக்கு. மற்ற முன் பார்ட்ஸ்கள் நெஞ்சு துண்டத்தில் இருக்கு, ஒரிஜினல் இதுகளா. ஓகே. இதெல்லாம் நெளிவில்லை? நெளிவில்லை, நல்ல சாமான். மற்ற அங்காலையும் இருக்கு. பேசறண்ட ஹெட்லைட் இருக்கு, டிஸ்கவருண்ட சைலஞ்சர்கள் இருக்கு. சைலஞ்சர்கள் பழைய சைலஞ்சர், இந்த விக்டர் அதுகள். ஓகே. சிக்னல் கிளாஸுகள் இருக்கு, பார்த்து எடுக்கலாம். இப்போ எது கண்டின்ட்டு பார்த்து எடுக்கலாம். WSக்கு போட்டலாம். சிவி செட்டுண்டு. ஏன்னா சிக்னலில் நான் அனுபவப்பட்டிருக்கேன். ஒரு சிக்னலில் நாங்கள் புதுசாக வாங்கி போட்டோன்னா அந்த வித்தியாசம் தெரியும். இப்படி நாங்கள் செகண்ட் ஹேண்டாக எடுத்து போடக்குள்ள வித்தியாசம் தெரியாது. மற்ற ஒரிஜினலாக போட்டலாம் எங்கள்கிட்ட இருக்கிறது. புதுசாக வேண்டிய 2 குவாலிட்டி வித்தியாசமாக இருக்கு. ஓகே. மற்ற இந்த சைக்கிள், இந்த பழைய சைக்கிள் தெரியுமா நினைக்கிறேன், இந்த ஹெட்லைட். அந்த பழமை விரும்பியல் வந்து வாங்குவாங்க. என்ன இது அந்த ரலி சைக்கிள்களுக்கு முந்தி போட்டுவாங்க சைக்கிள் ஹெட்லைட். இது வந்து ஒரு ஸ்டாண்டு, அது நாங்கள் பூட்டே இல்லை. இது இந்த கடையில் வச்சு பலசர கடையில் இந்த பேக்கிங் சாமான்கள் கொழி விடலாம். ஓகே. அது நாங்கள் கொழுவாமல் இருக்குது, கொழுவி நகடஞ்சல் கிடையாது. பழைய ரேடியோக்கள் ஏற்கனவே உண்டு, அங்கே வேலை செய்கிறது இருக்குது, நாங்கள் வச்சுக்கிற மாதிரி. பழைய ரேடியோவா? இதே மாதிரி காட்டுறீங்களா? அங்கே இருக்குமா. இது வந்து பழைய காலத்து ரேடியோ, வேலை செய்யும். நாங்கள் சும்மா கடையில் வச்சு பாட்டு கேட்குறோம். எல்லாம் வேலை செய்யும். இப்போ நான் கரண்ட் கொடுக்கல, இதான் வேலை செய்யும். வீல் கப்புகள் இருக்குது. இப்போ பென்சின் அந்த இருக்குது, இதை காட்டுங்க சார். உள்ளுக்கு இருக்கு பென்சின். ஓகே. 4 பேர் இருக்குன்னு பென்சின் இருக்கு. இது டொயோட்டாட இருக்கு, நிசான்ட இருக்கு, ஹோண்டாட இருக்கு. A to Z எல்லாத்துலயும் இருக்கு. எல்லாத்துலயும் இருக்கு. இது வந்து டால்ஃபின் செல்லுகள், பிரேக் லைட்டுகள், சிக்னல் லைட்டுகள் கிடக்கு. நிலவாங்கு இது பழைய காலத்தான நிலவாங்கல் தான். பாவிக்குமோ இது 8 மூலையில் வரும். ஜம்பர் கம்பியில் ஜம்பர் கம்பின்னா பழைய ஆக்களுக்கு தான் தெரியும். இப்போத்தைய ஆக்களுக்கு மேசங்காலுக்கு தெரியுமோ தெரியும், ஆனால் அனுபவமான ஆக்களுக்கு தெரியும். நட்டுகள் எல்லாம் ஆணியல் இருக்கு, எல்லாம் ஒரிஜினல் ஆணி நட்டுகள். என்ன இந்த டிராக்டர் பட்டியல் கலப்பையல் ஓட்டுறதுக்கு அதுக்கு மந்தெடுப்பாங்க. இந்த ஆணி நட்டு அலங்கி ஆணிகள் இருக்கு. பைக்கின் கார்பரேட்டர் சின்ன ஊசியில இருந்து எடுவாங்க. அதே இருக்காங்க. கார்பரேட்டர் இல்லை, கலட்டி கொடுக்கணும். கார்பரேட்டர் முழுசாக இருந்தால் கொடுக்க மாட்டோம். கலட்டி கொடுத்ததில்ல, ஊசியை கவனில கலட்டி கொடுக்கணும். சாம புலோட்டர் அதில் வேண்டாம். பெசன் ப்ளஸ் பைக்கின் பீவார் இன்ஜினே கிடக்கு. பெசன் ப்ளஸ் கண்ணாடிகள் எடுத்துருவீங்க. இங்கே பார்த்தீங்கன்னா கண்ணாடிகள் எல்லாம் இருக்கு பாருங்க. பார்த்தீங்கன்னா இங்கே ரேசர்களும் பள்ளிக்கூடத்தில் இந்த ஊஞ்சல் செய்கிறாக்கள் அவங்க எடுக்கிறவங்க. சாக்லேட் ஸ்டோர் எல்லாமே என்ன மாதிரிங்கண்ணா ஒர்க்கிங் கண்டிஷன் இதெல்லாம்? இது ஷூட்டிங்கு நல்ல சொக்கச்சோர். ஓகே. முள்ளுவாம்பட்டின்னு சொல்லி ஊரி அல்லெல்லாம் கல் கிளறுறது. அது நல்ல திக்கான கட்டி போடாளி, இது குத்து வட்டி. ஓகே. இதெல்லாம் செகண்ட் ஹேண்ட் தானே? இதெல்லாம் பழைய காலத்தான். இதே புதுசு வில்லத்தாடு கொடுத்து அடிக்கிறேன் நாங்கள் கத்தி. ஓகே ஓகே. அப்பாஜின்ற சைட் கேஸ் கிடக்கு. அப்பாஜின்ற கொம்பு இருக்கு. ஓகே. நல்ல கண்டிஷன்ல இருக்கு. அது புதுசு, ஒரு கடையில் எடுத்துனாங்க, அதெல்லாம் புதுசு. இது என்னென்ன ஃபோக்கஸா? இது ஃபோக்கஸ் லைட். இது அந்த இப்போ வாலிபால் கிரவுண்டு போட்டு இருக்கு தானே,
ஓ ஓ. 2 சைடும் போட்டுலாம் 2 கிடாக்கு ஜலடக்கு வடிகாடு 2 கிடாக்கு போக்கோஸ் லைட்டாக போட்டினா சரி இந்த கிரவுண்டு போட்டுலாம் வாலிபால் கிரவுண்டு. இது மாவல் இருக்கு 300 மாவல் இருக்குது இதில். என்ன சொல்றீங்க? இது இப்போ இது நாங்கள் சாம்பிளுக்கு வச்சுருக்கிறோம் 300 இருக்குது இதில். ஆஹா. விலையல் நேர கதைக்கெல்லாம் யாருன்ற வேணாங்கள் பார்த்து எடுக்கணும். ஓடு நாங்கள் 35 ரூபா தொகையாக எடுக்கிற ஆள் பார்த்து கொடுப்போம். இல்லையா கழிவுல தட்டிட்டு கொடுப்பீங்க? கழிவெல்லாம் தட்டி தான் கொடுப்போம்மா, செலக்ட் பண்ணி தான் கொடுப்போம் கேட்குறாங்க படிப்போல பார்த்து. என்ன மாதிரி என்னென்ன சாமான்கள் இப்போ வந்துருக்குது? இங்க பழைய சாமான் பஞ்சியாவத்தி என்று தான் சொல்றேன் இந்த கடையை. இங்கிட்ட இந்த கத்தியிலேருந்து ஓடாளிலேருந்து பிக்கானிலேருந்து எல்லாம் இது இருக்குது. எல்லாம் வந்து பஞ்சியாவத்தை நீர்வேரியில் அடிக்கிறோம், அடிப்பிச்சு கொடுக்குறோம். இது வந்து பில்லு தகட ஒரிஜினல். இப்போ நாங்கள் பில்லு தகட கொடுக்குறோம். சில கடைகளில் இருக்குது பச்சை இரும்பு. வெயில் காலம் தானே, நீ மழை காலம் போயிட்டுது. அப்போ இந்த வாட்டர் பம்புகள் எல்லாம் வந்து எங்களுக்கு விற்பனை வந்து கடுமையாக விற்குது. எங்கள் யாழ்ப்பாணத்தில் எங்கள்கிட்ட தான் இந்த ரொபின் பம்புன்றது வந்து இருக்குது கூட. மற்றும்படி புது பம்புகள் என்றால் வேறுறது கடையில் இருக்குது. இது வந்து சீப்பாகவும் பார்ட்ஸுகள் எடுக்கக்கூடிய மாதிரியும் எங்கள்கிட்ட தான் இருக்குது. அந்த ஃப்ரிட்ஜ் ஐட்டம் எல்லாம் வந்து இந்த கூலர்களுக்கு கொண்டு போய் ஐஸ் போட்டுட்டு மீன்களை போட்டு வச்சுக்கிறது நல்லா சேல்ஸ் ஆகுது எங்களுக்கு. ஆட்டோ டயர் வந்து ரீபில் பண்ணி கொழம்புலேருந்து வந்துருக்கு. என்ன மாதிரி பிரைஸ்கள் போகுது? அதெல்லாம் 2500 ரூபா விற்கிறோம், நல்லா விற்கிறோம். இது கம்ப்ளைண்ட்ல வந்திருக்கா? கம்ப்ளைண்ட்கள் அதால வரையில்லை. வீல் கப் எல்லாம் வந்திருக்குது கண்டியில இருந்து. ரீகண்டிஷன் எல்லா வாகனத்திலையும் இருக்கு. கேடிஎச்ல இருந்து காரன்ல இருந்து எல்லாத்திலையும் இருக்கு. பார்ட்ஸு நார்மலாக ஒரு ஆணி தண்ணிலும் எங்கிட்ட இருக்கும். இப்போ தேடி பார்த்து வந்துக்கினேன்டா இங்கே எப்படியோ அந்த சாமான் எடுத்துகிட்டு போகக்கூடிய மாதிரி இருக்கு. ஓகேண்ணா, ஓகே ஓகே. அண்ணா என் பேர் என்ன? என் பேர் தீசன். நீங்கள் தான் பாஸ் தானே? ஓகேண்ணா, ஓகே, நன்றி நன்றி. ஓகே ஓகே. நீங்கள் யாழ்ப்பாணத்தில் எங்கேண்டாலும் தடவை போட்டு வாங்குவோம். இங்கே தேவையான சாமான் கிடக்கு. ஃபோன் நம்பர் தந்துருக்குறோம். ஃபோன் நம்பரில் அடிச்சு கேளுங்க, இருக்கா இல்லையா ஓமா இல்லையான்னு சொல்லுவோம். விலையெல்லாம் நாங்கள் அவ்வளோ கூட வைக்கிறதில்ல, நல்லா சீப்பாக தருவோம். இப்போ புதுசுண்ட விலையை பார்க்க அஞ்சு தான் தருவோம், ஆனால் இதில் குறைச்சி தருவோம். பிரச்சனை இல்லை, அதை பற்றி யோசிக்க தேவை. வாங்க செட்டு சாமான் இருக்குது, கோல் பண்ணி கேளுங்க, இருக்கா இல்லையான்னு சொல்லுவோம். ஓகே ஓகே. உங்கள் கான்டாக்ட் நம்பரை சொல்லுங்கள். 077 என்ன 25 95 288. 25 95 288. ஓகே ஓகே. சரியா, நன்றியா நன்றியா. நன்றி.